ஒரு குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அது சுயமா வாழவும் பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொள்ளவும் சின்ன வயசுலயே அந்த குழந்தைய தயார் செய்ய வேண்டிய கடமை அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு இருக்கு. ஆனா இது சுலபமான வேலை இல்ல. பொதுவாவே ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய சிறப்பான முறையில எப்படி வளர்க்கறது என்பதை தெரிஞ்சுக்க நமக்கு நம்பத்தகுந்த வழிகாட்டுதல்கள் எதுவும் கிடைக்கிறது இல்ல. அதனால நாம எல்லாருமே ஏதோ நமக்கு தெரிஞ்ச முறையில நம்ம குழந்தைகளை வளர்க்கிறோம். ஒரு குழந்தைய அந்த குழந்தையோட பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க மற்றும் அந்த குழந்தை மேல எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறாங்க என்பதை பொறுத்து அவங்களோட குழந்தை வளர்ப்பு முறை வித்தியாசப்படுது. இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கறதுல பல வகைகள் இருந்தாலும் பெரும்பாலான பெற்றோர்கள் இப்ப நாம பார்க்க போற 4 வகைகளில் ஏதோ ஒரு வகையை சேர்ந்த பெற்றோர்களா இருப்பாங்க. அந்த 4 வகைகள் என்னன்னா, அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ், அதாவது சர்வாதிகார போக்குடைய பெற்றோர்கள். இவங்க குழந்தைகளோட விருப்பங்கள் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. குழந்தைகள் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் அதிக ஒழுக்கமா இருக்கணும்னு நினைப்பாங்க. 2வது வகை என்னன்னா, பெர்மிசிவ் பேரண்ட்ஸ், அதாவது கட்டுப்பாடு இல்லாத பெற்றோர்கள். இவங்க குழந்தைகள் கிட்ட அளவுக்கு அதிகமா பாசம் காமிப்பாங்க மற்றும் எந்த வகையான கட்டுப்பாடும் இல்லாம அதிகமா சுதந்திரம் தருவாங்க. 3வது வகை என்னன்னா, அத்தாரிட்டிவ் பேரண்ட்ஸ், அதாவது அதிகாரம் கொண்ட பெற்றோர்கள். இவங்க குழந்தைகள் மேல கட்டுப்பாடு செலுத்தினாலும் அதே நேரத்துல பாசமும் செலுத்துவாங்க. இவங்க தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை சுதந்திரமா செயல்பட ஊக்கம் தருவாங்க. 4வது வகை என்னன்னா, அன்இன்வால்வ் அல்லது நெக்லெக்டிங் பேரண்ட்ஸ், அதாவது புறக்கணிக்கும் பெற்றோர்கள். இவங்க தன்னோட குழந்தைகள் மேல கவனம் செலுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைகள் வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயம் மேலையும் இவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. இந்த 4 குழந்தை வளர்ப்பு முறையும் ஒண்ணுக்கொண்ணு ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு. இந்த 4 வகைகளை பத்தியும் முழுசா புரிஞ்சுக்க நாம இந்த வகைகளை சேர்ந்த பெற்றோர்களுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் நடுவுல இருக்கிற உறவு முறை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். முதல்ல நாம பார்க்க போறது அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ் பத்தி தான், அதாவது சர்வாதிகார பெற்றோர்கள். இவங்க தன்னோட குழந்தைகளை நேசிப்பாங்க. ஆனா இந்த சமுதாயத்துல தன்னோட குழந்தைகள் எல்லா மக்களும் மரியாதை தரும்படி வாழணும்னா அவங்க ஒழுக்கமா இருக்கணும் மற்றும் சில ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களோட குழந்தைகள் எதுக்காவது அழுது அடம் பிடிச்சா அந்த குழந்தை கிட்ட உடனே உன்னோட அழுகைய நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஒருவேளை அந்த குழந்தை அவங்களை எதிர்த்து பேசினா அதுக்காக அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க. அந்த குழந்தை தன்னோட வேலைகளை சுயமா செஞ்சுக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தை அவங்க சொல்ற வேலையை செய்யாம இருந்தா அந்த குழந்தைய விளையாட விட மாட்டாங்க. அதனால இந்த பெற்றோர்கள் கிட்ட வளரும் குழந்தைகள் தங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க செய்ய வேண்டிய வீட்டு வேலைகள் மற்றும் ஸ்கூல்ல கொடுக்கிற ஹோம்ஒர்க்ஸ்னு எல்லாத்தையும் சுயமா செஞ்சு முடிப்பாங்க. மேலும் இந்த குழந்தைகள் தன்னோட அப்பா அம்மாவை கோபப்படுத்தாம இருக்கவும் அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கவும் ரொம்ப ஒழுக்கமா நடந்துக்குவாங்க. வெளியில இருந்து பார்க்கும் போது இந்த குழந்தைகள் எல்லோரும் பாராட்டும் வகையில வாழுற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மனசுல ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு எப்போதும் கிடைச்சு இருக்காது. ஒரு கட்டத்துல தனக்கு எது சந்தோஷம் தரும்னு கூட அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட அப்பாவும் அம்மாவும் மற்றும் சமூகமும் அவங்க ஒரு அற்புதமான மற்றும் சரியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சர்வாதிகார போக்கு கொண்ட பெற்றோர்கள் கிட்ட வளர்ந்த குழந்தைகள் காலம் முழுக்க மனசுக்குள்ள மகிழ்ச்சி இல்லாம தான் வாழுவாங்க. அடுத்து 2வது வகை பெர்மிசிவ் பேரண்ட்ஸ், அதாவது கட்டுப்பாடு இல்லாத பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளை அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. தன் குழந்தைகளோட ஆசைகள் எல்லாத்தையும் தான் நிறைவேற்றி தரணும்னு நம்புவாங்க. அவங்களோட குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் தருவாங்க. அவங்க குழந்தைகள் கிட்ட எப்போதுமே முடியாதுங்கிற வார்த்தைய சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான பெற்றோர்கள் கிட்ட வளரும் குழந்தைகள் அவங்க அப்பா அம்மாவை முழுசா கட்டுப்படுத்துவாங்க. அவங்க நினைச்சது எல்லாத்தையும் அப்பா அம்மா மூலமா செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரியான பெற்றோர்கள் கிட்ட அவங்களோட குழந்தைகள் என்னால நடக்க முடியாதுன்னு சொன்னா உடனே அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தை சாக்லேட் அல்லது ஐஸ்கிரீம் கேட்டா உடனே வாங்கி தருவாங்க. அந்த குழந்தை ரொம்ப நேரம் செல்போன் பார்க்க ஆசைப்பட்டா அதுக்கும் அனுமதி தருவாங்க. இந்த மாதிரியான பெற்றோர்கள் கிட்ட வளரும் குழந்தைகள் எந்த வகையான கட்டுப்பாடும் இல்லாம வளருவாங்க மற்றும் அவங்களுக்கு சரின்னு தோன்றதை மட்டும்தான் செய்வாங்க. இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம்
அவங்களால பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது மற்றும் அவங்களால அவங்களோட சொந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. சின்ன வயசுல இவங்க ஆசைப்பட்டது எல்லாமே இவங்களுக்கு கிடைச்ச காரணத்தினால அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம கஷ்டப்படுவாங்க. அவங்க பெரிய மனிதர்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் மத்த மக்களோட பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் பத்தி யோசிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட லிமிட்ஸ் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. மூன்றாவது வகை அத்தாரிட்டிவ் பேரண்ட்ஸ், அதாவது அதிகாரம் கொண்ட பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள் தன் குழந்தைகளோட தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு மதிப்பு தருவாங்க. ஆனா குழந்தைகளோட சுதந்திரம் ஒரு வரையறைக்குள்ளதான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான பெற்றோர்கள் கிட்ட வளரும் குழந்தைகளுக்கு அவங்க விருப்பப்படும் அளவுக்கு விளையாட அனுமதி கிடைக்கும். ஆனா குழந்தைகள் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் விளையாட்டு பொருட்களை பத்திரமா எடுத்து வைக்கிற வேலையையும் அந்த குழந்தைகள் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த பெற்றோர்களும் கூட அவங்க குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட் மாதிரியான உணவுகளை வாங்கி தருவாங்க. ஆனா அவங்க வாரம் ஒரு நாள் ஒரு தடவை மட்டும்தான் இதை குழந்தைகளுக்கு வாங்கி தரணும்னு ஒரு கட்டுப்பாடோட செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்க தன்னோட குழந்தைகள் டிவி மற்றும் செல்போன் பார்க்க அனுமதி தருவாங்க. ஆனா அதுவும் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு லிமிட் வச்சு இருப்பாங்க. இந்த பெற்றோர்கள் கிட்ட வளரும் குழந்தைகள் வாழ்க்கையில நாம ஆசைப்படுறது எல்லாம் நமக்கு கிடைக்காதனும், சில விஷயங்களை அடைய நாம கஷ்டப்படணும்னு கத்துக்குவாங்க. அதே மாதிரி அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் ஆசைப்பட்டதை அடைய தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. இந்த குழந்தைகள் வளரும் போது கடினமா உழைக்கக்கூடிய திறமையும் அவங்க கூட சேர்ந்து வளரும். அது மட்டும் இல்லாம அவங்க தொடர்ந்து அவங்க நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை சாதிக்க கடினமா முயற்சி செய்யக்கூடிய மனிதர்களா மாறுவாங்க. அந்த குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கும் போது தன்னோட கருத்துக்களை தைரியமாகவும் மரியாதையாகவும் மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. அவங்க பெரிய மனிதர்களா மாறினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லப்படுற விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது தனக்கு புரிஞ்சிருச்சுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. நான்காவது வகை அன்இன்வால்வ்டு பேரண்ட்ஸ், அதாவது புறக்கணிக்கும் பெற்றோர்கள். இவங்க தன் சொந்த குழந்தையோட வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பெற்றோர்கள் கிட்ட வளரும் குழந்தைகள் ரொம்ப தனிமையா உணருவாங்க. இந்த குழந்தைகளை கட்டுப்படுத்த யாரும் இல்லாததால இந்த குழந்தைகளுக்கு அதிகமான சுதந்திரம் கிடைக்கும். மற்றும் இந்த குழந்தைகள் தன்னோட அப்பா அம்மாவோட கவனத்தை தன் பக்கம் திருப்ப நிறைய வித்தியாசமான காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா குழந்தைகள் எவ்வளவு புதுமையான விஷயங்களை செஞ்சாலும் இந்த மாதிரியான பெற்றோர்கள் அவங்கள பாராட்ட மாட்டாங்க மற்றும் அவங்க செய்யற காரியம் மேல ஆர்வம் செலுத்த மாட்டாங்க மற்றும் இந்த குழந்தைகள் கிட்ட எந்த வகையான பாசத்தையும் காட்ட மாட்டாங்க. அதனால இந்த பெற்றோர்கள் கிட்ட வளரும் குழந்தைகள் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. தன்னோட சொந்த அப்பா அம்மாவை தன் மேல கவனம் செலுத்தாததால அந்த குழந்தையோட சுயநம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் மற்றும் அந்த குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மற்ற மனிதர்களையும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆரோக்கியமான காதல் மற்றும் திருமண வாழ்க்கைய உருவாக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த சூழல் காரணமா அவங்க தன்னைத்தானே ரொம்ப மோசமான மனிதர்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. தனக்கு எந்த வகையான மதிப்பும் இல்லைன்னு உணர்வதை தடுக்கும் நோக்கத்துல அவங்க மத்த எல்லா உணர்ச்சிகளையும் புறக்கணிச்சு எதுவுமே உணராம இருக்க முயற்சி செய்வாங்க. பெரும்பான்மையான பெற்றோர்கள் இந்த 4 வகைக்குள்ள ஏதோ ஒரு வகையான குழந்தை வளர்ப்பு முறையை பயன்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் புதிய வகையான ஒரு பெற்றோர்கள் உருவாகி இருக்காங்க. அவங்கதான் ஓவர் இன்வால்வ்டு பேரண்ட்ஸ், அதாவது தேவைக்கு அதிகமா குழந்தைகள் வாழ்வில் தலையிடும் பெற்றோர்கள். இந்த வகையை சேர்ந்த பெற்றோர்கள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வரும் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் ஒரு ஓவர் இன்வால்வ்டு பேரண்ட் தான். அந்த படத்துல வரது மாதிரியே இந்த வகையை சேர்ந்த பெற்றோர்கள் தன் குழந்தைகள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு தர முயற்சி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க குழந்தையோட வாழ்க்கையில நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் மேல கூட கவனம் செலுத்தி மைக்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க. தன்னோட குழந்தைய அவங்க சுதந்திரமா செயல்பட விட மாட்டாங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனையை சுயமா எப்படி எதிர்கொள்வதுன்னு கத்துக்க முடியாம போயிடும். இந்த மாதிரியான பெற்றோர்கள் கிட்ட வளரும் குழந்தைகளால விடாமுயற்சியோட செயல்பட முடிகிறது இல்லைன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த 5 வகையான குழந்தை வளர்ப்பு முறைகளை தாண்டி வேற ஏதாவது குழந்தை வளர்ப்பு முறை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தா அதை பத்தி கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு சொல்லுங்க.